Reliance Matriculation Higher Secondary School. Good morning, students. Welcome our two student and now going to the genetics topic la 5.6 la properties of genetic materials பற்றி பார்க்க போகிறோம். ஓகேம்மா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு என்னென்னா, ஸோ ஆர்என்ஏ டிஎன்ஏ இந்த ரெண்டுக்கும் என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்என்ஏ டிஎன்ஏ உங்களுக்கே தெரியும், டபுள் ஸ்டாண்டர்டு நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தென் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தென் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏயோட டெஃபினேஷனு. டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து டபுள் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் டிஎன்ஏ. ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து சிங்கிள் ஆர்என்ஏ. சரியா? ஸோ இதுங்க ரெண்டு இடையே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஹெர்சி அண்ட் ஜெசி கிளியர்லி இண்டிகேட் தட் இன் இட் இஸ் டிஎன்ஏ தட் ஆக்ட் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஹெர்சி சேசி எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது பரம்பரையாக பண்புகளை கடத்தக்கூடிய டிஎன்ஏ வந்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஏ ப்ரோட்டீன், டிஎன்ஏ ஒன்லி தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவெவர் இன் சம் வைரஸ் லைக் டொபேக்கோ வைரஸ், அதாவது சம் வைரஸ் டிஎம்வி, பாக்டீரியோபேஜஸ், பிடப்பி ஆர்என்ஏ ஆக்சஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். சம் வைரஸ் மொசைக் வைரஸ் இந்த மாதிரி பாக்டீரியோபேஜஸில் சம்டைம்ஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ கூட ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A molecule that can attack a genetic material should have the following properties. ஸோ என்னென்ன ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன் இந்த மாலிகுல் எந்தெந்த மாலிகுல்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி வந்துட்டு அது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல்னு ப்ரெசென்ட் ஆகுது அதோட ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் ரிப்ளிகேஷனாக தன்னைத்தானே இரட்டிப்படைதல் தான் செல்ஃப் ரிப்ளிகேஷன். இட் சுட் பி ஏபிள் டு ரிப்ளிகேட் அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் அண்ட் காம்ப்ளிமெண்டரி போத் நியூக்ளிக் ஆசிட் மீன்ஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ have the ability to direct duplication. இந்த டிஎன்ஏ டைரக்டாக டூப்ளிகேஷன் ஆயிரும், இரட்டைப்படைகிறோம், டூப்ளிகேட் ஆயிரும். ப்ரோட்டீன் ஃபெயில் டு ஃபில்ஃபில் அண்ட் சர்க்கே, அதாவது ப்ரோட்டீன் வந்து அந்த இடத்துல என்ன ஆகாது, இரட்டிப்பு, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல்னு படிச்சிருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு அது என்ன ஆகுதுன்னா ஃபில்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை, இட் சுட் பி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்லி அண்டு கெமிக்கலி. இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், அது ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கலிலேயே ரொம்பவே தனித்தன்மை வாய்ந்தது, ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். The genetic material should be stable enough not a change with a different stage of life cycle, age or with change in physiology of the organism. Stability as one of property of genetic material. கண்டிப்பாக ஒரு நிலைப்புத்தன்மை, அந்த ஸ்டெபிலிட்டி வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக கிளியராக வந்துட்டு எவிடென்ட்டோட கிரிஃப்த் ட்ரான்ஸ்ஃபர் பிரின்சிபலில் சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்து நம்ம மவுஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ் ட்ரெயின் ஆர் ட்ரெயின் படிச்சிருப்போம். அதில் வந்துட்டு ஒரு எஸ் ட்ரெயினுக்கு வந்துட்டு ஹீட் கில் பண்ணி கொடுப்பாரு. அது ஹீட் கில் பண்ணியும் அது வந்துட்டு ஒரு சில டைமில் பண்புகள் வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் கடத்தாது. வெப்பப்படுத்தினாலும் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதில் கடத்துதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வந்திருக்கும். அதான் சொல்லியிருக்காரு, ஹீட் விச் கில்டு த பாக்டீரியா டிட் நாட் டிஸ்டர்ப் சம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ அது ஹீட் கில் பண்ணி ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வர முடியுமா, அந்த மவுஸ் டை ஆகுதா இல்லை லைவ் ஆகுதா, சர்வைவல் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தார். பட் ஆனால் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகலை, அது நார்மலில் எப்போ அது இது பண்ணாலும் அது நார்மல் தன்னுடைய சர்வைவலில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி கிரிஃப்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபலை நம்ம பார்த்துருப்போம். இன் டிஎன் த டூ ஸ்டாண்டர்டு பீங் கம்ப்ளிமெண்டட். சொன்னால் டிஎன்ஏனா ஒரு டபுள் ஸ்டாண்டர்டு, டூ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் செப்பரேட்டட் டீநேச்சுரேட்டட். சரிங்களா? செப்பரேட்டடாக டீநேச்சுரேட்டட் by heating and come together renaturation when opposite condition is proved. So further அது ஆர்என்ஏல வந்துட்டு OH குரூப் இருக்குது. present every nucleotide in RNA is reactive group that make RNA label and easily degradable. ஈஸியாக வந்துட்டு அந்த OH குரூப் ஃபர்தராக இருக்கிறதுனால நியூக்ளியோடைடு வந்து ஈஸியாக ஆர்என்ஏ வந்து டீக்ரேடபிளாக ஈஸியாக பண்ணிடும். RNA is also known as catalytic and reactive, hence our DNA is chemically more stable and chemically less reactive when compared to RNA. Presence of thymine instead of uracil in DNA confers additional stability to DNA. Next one, இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் எப்படி வந்துட்டு மெண்டலியன் கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா? மெண்டலியன் கேரக்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி இவங்க இந்த தான் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்டோரேஜ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் சுட் பி அபல் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் த மெண்டலியன் கேரக்டர். உங்கள் மெண்டலியன் கேரக்டர் உங்களுக்கு தெரியும்,
RNA கேன் டைரக்ட்லி கோட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். RNA வந்து டைரெக்டாக அதோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஈஸியாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் கேரக்டர் இதுக்கு ப்ரெசலாக இருக்குது. DNA ஓவர் டிபெண்ட் RNA ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ DNA RNA தென் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் டிபெண்ட் பண்ணி DNA டிபெண்ட் பண்ணி RNA சிந்தசிஸ் ஆஃப் RNA வந்து சிந்தசிஸ் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். சரிங்களா, இதான் ப்ராசஸ். போது DNA RNA கேன் ஆக்ட் ஆஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல் பட் DNA பீங் மோர் ஸ்டேபிள் ஸ்டோர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் ரெண்டுமே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். பட் RNA comparing to the DNA is more stable source of genetic information and RNA transfers genetic information. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறது DNA இதுதான். சரிங்களா, ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறது. பட் RNA வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது RNA. இதனால இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். மியூட்டேஷனுங்கிறது ஒரு ஃபாஸ்டர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மியூட்டேட் அப்படின்னா என்னென்னா ஃபாஸ்டர் ரேட்டு. ஸோ சடனாக சேஞ்ச் ஆகி மியூட்டேஷன் ஆகிறது. வேரியேஷன் த்ரோ இட் சுட் பி ஏபிள் டு மியூட்டேட் சடன் ஃபாஸ்டர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது DNA RNA ஏபிள் டு த மியூட்டேட், DNA பீங் அன்ஸ்டேபிள். மியூட்டேட் அட் த ஃபாஸ்டர் ரேட் சொன்னா மியூட்டேட் அப்படின்றது ஃபாஸ்டர் ரேட். Thus virus having RNA genome with shorter lifespan can mutate and evolve faster. The above discussion indicate that both DNA RNA function genetic material. DNA is more stable and is perfect storage of genetic information. ஸோ வந்துட்டு வேரியேஷன் மியூட்டேஷனில் ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக இருக்கும் RNA. அதனால தான் மியூட்டேட் பண்ணும்போது அது ஃபாஸ்டர் ரேட்டில் பண்ணும்போது வைரஸ் ஜீரோத்துலேருந்து ஷார்ட் லைஃப் ஸ்பேனில் வந்துட்டு மியூட்டேட் ஆகிரும் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. DNA RNAவோட ஃபங்க்ஷன் ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்துட்டு DNA தான் மோர் ஸ்டேபிள்னு படிச்சிருக்கோம். ஸோ வந்துட்டு ரொம்ப அதிகமான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது DNA தான். நெக்ஸ்ட் பாயிண்ட்மா டாபிக் வந்து சப் டாப்பிக்கில் 5.7 பேக்கேஜிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ்ன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ்னு என்ன அப்படின்னு சொல்லி DNA வந்து எப்படி இருக்குது, ஸோ அதோடைய ப்ராசஸை பற்றி நம்ம கண்டென்சேஷன் ஆஃப் DNA பற்றி பார்க்க போகிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்செக்டிவ் பேஸ் பேர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எப்போ கன்செப்ட் பேஸ் பேர்ஸ் இருக்குன்னா 0.34 நானோமீட்டர், மில்லிமீட்டர் 0.34 இன்ட்டு 10⁻⁻⁹ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்குமா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்செப்டிவ் பேஸ் பேர்ஸோடது ரெண்டுமே ப்ராக்கெட்லேயும் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் இந்த பேர் 0.34 nm இருக்குல்ல, இது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த DNA டபுள் ஹெலிக்ஸினே டிபிக்கல் மெம்மாலியன் செல்ஸில் டிஸ்டன்ஸ் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. When the total number of base pairs multiplied with the distance between two consecutive base pairs 6.6 into 10⁻⁹ into 0.34 into 10⁻⁻⁹. ஸோ MP பேஸ் பேர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கன்செக்டிவ் பேஸ் பேர்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, ஸோ 6.6 into 10⁻⁻⁻ அதை இது இன்ட் பண்ணும்போது நமக்கு லென்த் ஆஃப் த DNA டபுள் ஹெலிக்ஸ் அப்ராக்சிமேட்லி 2.2 மீட்டர் இதாகுது. ஸோ த டோட்டல் லென்த் ஆஃப் த டபுள் ஹெலிக்கல் DNA ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் த பேஸ் பேர்ஸ். நான் சொன்னால் டோட்டல் டபுள் ஹெலிக்கல் DNAவோடது நம்ம டோட்டலாக வேணும் அப்படின்னா பேஸ் பேர்ஸையும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்செக்டிவ் பேஸ் பேர்ஸ் அந்த இருக்குல்ல 0.34 10⁻⁹ ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இன் பண்ணி ஸோ இப்போ கிடைச்சோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள். த லென்த் ஆஃப் த ஈக்குவல் DNA இஸ் 1.36 millimeter. த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன் ஈக்குவல் இஸ், ஸோ இது வந்து நீங்கள் 4 into 10⁻⁶ பேஸ் பேர், அது வந்துட்டு இதில் பார்த்தோம்னா 1.36 into 10⁻³ 5 m 0.34 இந்த 10 into 10⁻⁻⁹. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், த லென்த் ஆஃப் த DNA டபுள் ஹெலிக்ஸ் இஸ் ஃபர்தர் கிரேட்டர் தென் த டயமென்ஷன் ஆஃப் டிபிக்கல் மெம்மாலியன் நியூக்ளியஸ். மெம்மாலியன் நியூக்ளியஸ் பாலூட்டிகளோட நியூக்ளியஸ் அப்ராக்சிமேட்லி வந்து 10⁻⁻⁶ மீட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் DNA டபுள் ஹெலிக்ஸ் ஃபாஸ்டரு. ஹவு மச் லாங் DNA பாலிமர் பேக்கேஜ் இந்த செல்லுக்குள்ளே எப்படி DNA வந்துட்டு லாங் DNA பாலிமராக ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. குரோமோசோமர் கேரிஸ் ஆஃப் ஜீன் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் கேரக்டர் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். கண்டிப்பாக குரோமோசோம் வந்து கேரி பண்ணும் போது ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளாக வேரியஸ் கேரக்டரில் தான் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகும். ப்ராவ் வந்துட்டு சொல்லியிருப்பார் 1965 ப்ரொப்போஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் யூனிநேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு யூனிநேம் யார் சொல்லியிருக்காங்கன்னா ப்ராவ் வந்துட்டு 1965. வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. எஸ் லாங் காய்ல்டு மாலிகுல் விச் இஸ் அசோசியேட் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இன் யூகேரிட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த பிக்சர் தான் அதான் சொல்லியிருக்காரு. இந்த யூகேரிட்டி ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்து வெரி லாங் ப்ராடக்ட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் த அனிமல்ஸ் ஹவ் மோர் டிஎன்ஏ த பாக்டீரியா மஸ்ட் ஹோல்ட் திஸ் டிஎன்ஏ டு ஃபிட் இன் டு த செல்ஸ் நியூக்ளியஸ் இன் ப்ரோகேரியோட்ஸ் சச் அஸ் ஈக்குவலை த்ரோ த டு நாட் ஹேவ் எ டிஃபைனட் நியூக்ளியஸ் யூகேரியோட்டில் வந்துட்டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் மூலிமா லாங்காக வந்துட்டு டிஎன்ஏ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ப்ரோகேரியோட்டில் ஈக்குவலையில் டு நாட் ஹேவ் த நியூக்ளியஸ் the DNA is not scattered throughout the cells. DNA வந்து இல்லை not scattered throughout the cells. DNA being negatively charged with some protein as a positive charge. அதில் இருக்கிற டிஎன்ஏலாம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால ப்ரோட்டீனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால தான் அந்த இடத்துல நியூக்ளியாய்டாக இருக்குது. இன்னும் ரீஜன் கார்டு அதுதான் நியூக்ளியாய்டுன்னு சொல்கிறாங்க. The DNA as a nucleide is organized into a large loop held by protein. ஸோ இந்த டிஎன்ஏ நியூக்ளியாய்டு வந்துட்டு லார்ஜ் லூப் நிறைய லூப் ப்ரெசென்ட் இருக்குது. அது வந்து பை ப்ரோட்டீன். டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகேரியோட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் அண்ட் லேக் ஆஃப் குரோமாட்டின் ஆர்கானிசம் என்சைட்டர்மெண்ட் ஜீனோபோர். ஸோ டிஎன்ஏவோட ப்ரோகேரியோட்ஸில் ஆல்மோஸ்ட் சர்க்குலர் ஷேப்ஸ் நிறைய இருக்குது. லேக் ஆஃப் குரோமாட்டின் ஆர்கானிசஸ் அதிகமான குரோமாட்டின் இலைகளை கொண்டு உள்ளதுனால இதுக்கு வந்து ஜீனோஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா குரோமாட்டின் ஃபைபர் சி இமேஜ் இதுதான் சரிங்களா. அப்புறம் காயில்டு குரோமாட்டின் டி இமேஜ் பாருங்கள், இதெல்லாம் இது எல்லாமே குரோமாட்டின் இலைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய லேக் ஆஃப் குரோமாட்டின்ஸ் ப்ரெசன்ட் ஃபார் ஜீனோஃபோர். டிஎன்ஏ பாருங்கள் ஹிஸ்டோன் ஆக்டோமர் சொன்னோம்ல. ஸோ இதெல்லாம் ஹிஸ்டோ ஆக்டோமர் உங்களுக்கே தெரியும், H2 H3 அது மாதிரிலாம் அந்த மாதிரி H3 4 வரைக்கும் இருக்கும் ஹிஸ்டோன் ஆக்டோபர். அண்ட் தென் பாருங்கள் டிஎன்ஏ சொல்லியிருக்காங்க ஏன்னா டிஎன்ஏ அண்ட் தென் பி வந்து நியூக்ளியோசோம்ஸ். இங்கே இருக்க பாருங்கள் நியூக்ளியோசோம்ஸ். அப்படி டிஎன்ஏலேருந்து நியூக்ளியோசோம்ஸு அண்ட் தென் ஹிஸ்டோசாம்ஸு ஹிஸ்டோன்ஸு குரோமாட்டின் ஃபைபர் காயில்டு குரோமாட்டின் ஃபைபர் காயில்டு ஈக்குவலை இது வந்து அப்புறம் ஈக்குவலை ஃபார்ம் ஆகுது. அப்புறம் லாஸ்ட் வந்து மெட்டாஃபேஸ் குரோமாட்டிட் அப்புறம் ஒரு குரோமாட்டிட்டாக குரோமோசோமாக பிரியடையுது. நெக்ஸ்ட் ஒன்று in eukaryotic organisms is much more complex. Chromatin is formed by a series of repeating unit called nucleosomes. Important டூமாக இருக்குது நியூக்ளியோசோம். வாட்டர் டிஃபைன் நியூக்ளியோசோம்ஸ்னால் நீங்கள் எழுதணும் சரிங்களா. நியூக்ளியோட்டிக் ஆர்கானிசம் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். யூக்ரியாட்டியில் வந்து மச் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் குரோமாட்டின் வந்து ரிப்பீட்டிங் யூனிட்டடாக இருக்குது, அதுதான் நியூக்ளியோசோம்ஸ் சொல்கிறாங்க. கான்பெர்க் ப்ரொப்போஸ் த மாடல் ஆஃப் த நியூக்ளியோசோம். கான்பெர்க் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க நியூக்ளியோசோம்ஸ் இன் விச் 2 மாலிக்கல் ஃபார் 4 ஹிஸ்டோன். நல்லா படிக்குமா 2 மாலிக்குல 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ H2A H2P H3 H4 சரிங்களா. H2A H2P H3 H4 திஸ் இஸ் ஆர் 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸு. இந்த 4 ஹிஸ்டோ ப்ரோட்டீன்ஸும் யூனிட் ஆஃப் 8 மாலிகுல்ஸ் கன்லைட் வரதான் ஹிஸ்டோன் அக்டோபர். புரிஞ்சுதுங்களா. ஒரு நியூக்ளியோசோம்லேருந்து 2 மாலிகுல்ஸ் வந்துட்டு 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை ப்ரெசென்ட் ஆகி அந்த 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் வந்துட்டு 8 மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிறதா ஹிஸ்டோன் அக்டோபர்னு சொல்கிறாங்க. நாங்கள் நெகட்டிவ் சார்ஜடு டிஎன்ஏ வேர்ப்டு அரௌண்ட் த பாசிட்டிவ் சார்ஜடு ஹிஸ்டோன் அக்டோபர். ஸோ நெகட்டிவ் சார்ஜில் டிஎன்ஏ ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதை சுற்றி வந்துட்டு அவுட்டர் ஏரியாவில் வந்துட்டு ஹிஸ்டோன் அக்டோபர் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். அதுதான் நியூக்ளியோசோம்ஸ். டிஃபிக்கல் நியூக்ளியோசோம் கண்டெயின் 200 பேஸ் பர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸில் அன்லைன் பண்ணிங்க. ஒரு நியூக்ளியோசோம் கண்டெயின் எவ்வளோன்னா 200 பேஸ் பர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ 1 மார்க்கு. ஹிஸ்டோன் அக்டோபர் க்ளோஸ் கண்டெயின் த டிஎன்ஏ இஸ் கால்ட் த அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியோசோம். சாரி. Neighboring nucleosomes are connected by linker DNA H1 that is export of 2 enzyme. The DNA make 2 complete turn around the histone octomers. அந்த 2 டர்ன் ஒரு டர்னுக்கு எப்படி சரிங்களா DNA make 2 complete டர்ன்னு சொல்லியிருக்குமோ அந்த ஹிஸ்டோன் அக்டோமர் 2 turns sealed off by 1 H1 molecule. குரோமாட்டின் லேக்கிங் H1 as a beats on a string மாதிரி இருக்கும் ஸ்ட்ரிங் சரிங்களா. appearance in which DNA enters leaves the nucleosomes at random place. குரோமாட்டின் லேக்கிங்னா H1ல் வந்து 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் அது H1 வந்து லேக் ஆஃப் பேஸ் பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ அது வந்து டிஎன்ஏ என்டர் லீவ் த நியூக்ளியோசோம் ரேண்டம் பிளேசஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. H1 of 1 நியூக்ளியோசோம் கேன் interact with H1 of neighboring nucleosomes. Result further folding of the fiber. இந்த குரோமாட்டின் ஃபைபர் என்ன பண்ணோம் இன்டர்பேஸ் ஆஃப் நியூக்ளியவை மயாட்டிக் குரோமோசோம்ஸ்லேருந்து அது டயாமீட்டர் எவ்வளோ பிட்வீனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 203 nanometer ரிப்ரசன்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவ் குரோமாட்டினோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 30 nanometer ஃபைபர் அரைஸ் ஃப்ரம் த ஃபோல்டிங் ஆஃப் நியூக்ளியோசோம்ஸ். ஃபோல்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு எவ்வளோ மீட்டர்னா 30 nanometer ஃபைபர் அரைஸ் வந்து ஃபோல்டிங் ஆஃப் நியூக்ளியோசோம். அண்ட் செயின் இன்ட்டு சொலனாய்டு ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா சொலனாய்டு ஸ்ட்ரக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. 6 நியூக்ளியோசோம்ஸ் பர் டர்ன். ஒரு டர்னுக்கு 6 நியூக்ளியோசோம்ஸ் வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கும் சரிங்களா.
The structure is stable by interacting between different H1 molecule. DNA is a solenoid and backed about 40 folds. அப்போ ஒவ்வொரு டிஎன்ஏ சாலினைடு வந்துட்டு இந்த செயின் வந்துட்டு என்ன பேக்கேஜ் எவ்வளோ ஃபோல்ட் ஆயிருக்குன்னா 40 ஃபோல்ட்ஸ் வந்து பேக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹெச்எல் நேச்சர் ஆஃப் த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் அந்த பிக்சரில் பார்த்து additional of set of protein are required the packing of chromatin at higher level of the refer to the non-histone chromosome protein NHC. அன்லைன் பண்ணிக்கோங்க. non-histone chromosomal protein NHC. In a typical nucleus, some regions of chromatin are loosely packed, lightly stained. ஸோ அப்போ அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு அந்த ரீஜனில் குரோமாட்டின் வந்து ரொம்ப லூஸாக லைட்டாக பேக் இருக்கிறது ஸ்டெயினில் அண்ட் ரிஃபர்டு த ஆஸ் ஏ யூ குரோமாட்டின் அன்லைன் பண்ணிக்கோங்க. இந்த குரோமாட்டின் இதை யூ குரோமாட்டினா லூஸ்லி கனெக்டடு, குரோமாட்டின்னா டைட்லி பேக்கடு. அதுதான் அது டைட்லி ஸ்டெயினடு. இது வந்து ஸ்டெயினடு டார்க்லி லைட்டாக ஸ்டெயின் ஆகிருக்கும், இது வந்துட்டு டார்க்காக ஸ்டெயின் ஆகிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். யூக்ரோமாட்டின் குரோமாட்டினோட டிஃப்ரென்ஷியேஷனு இஸ் ஏ கால்டு ஹெட்ரோக்ரோமாட்டின். ஸோ இந்த குரோமாட்டின் வந்துட்டு டைட்டாக பேக் ஆகிருக்கிறது, இதுக்கு பேர் ஹெட்ரோக்ரோமாட்டின். யூக்ரோமாட்டின் டிரான்ஸ்பரன்ட்லி ஆக்டிவ், ஹெட்ரோக்ரோமாட்டின் டிரான்ஸ்பரன்ட்லி இன்ஆக்டிவ். அப்போ யூக்ரோமாட்டின் வந்துட்டு டிரான்ஸ்பரன்ட்லி ஆக்டிவாக இருக்குமா, சரிங்களா, லைட்டாக லூஸாக கனெக்டாக இருக்குது. அந்த யூக்ரோமாட்டின் ஆக்டிவாக இருக்கும். ஹெட்ரோக்ரோமாட்டின்னா அதை டைட்டு பேக்கடு ஸ்டெயினட் டார்க்லின்னு சொன்னோம்ல, ஸோ இது வந்து இன்ஆக்டிவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கு 5.8 டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ டிஎன்ஏ ரிப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம். அது வந்துட்டு இது வந்துட்டு எஸ்எஃப், அதாவது எஸ் பேஜஸில் வந்துட்டு 3 பேசஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரிங்களா. டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்து 3 பேசஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரிங்களா. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அதனுடைய ப்ரூஃப், டிஎன்ஏ ரிப்ளிகேஷனோட ப்ரூஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டயக்ராமோட பார்க்கலாம். அந்த 3 ஸ்பெசஸ் வந்து ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2லேருந்து செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் நிறையா இருக்குது, சரிங்களா. டிஸ்கிரிப்டிவ் ரிப்ளிகேஷன், செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் இந்த 3 டைப்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், the replication of DNA takes place during the S phase of cell cycle. நான் சொன்னேன்னா S phase of cell cycle, DNA replication S phase of cell cycle. During replication each DNA molecule gives rise to the 2 DNA strand identical each other ways as well as the parent strand. ஸோ ஒவ்வொரு ஐடென்டிக்கலாக இருக்க பேரண்ட் ஸ்டாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது பேரண்ட் ஸ்டாண்டு. அந்த பேரண்ட் ஸ்டாண்டுலேருந்து தான் வந்துட்டு டாட்டர் ஸ்டாண்டு வந்துட்டு டிவைட் ஆகும். ஸோ அந்த டிவைட் ஆகும்போது 3 இதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். தேர் ஆர் கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன், 3 ரிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன், டிஸ்கிரிப்டிவ் ரிப்ளிகேஷன், செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன். இது 3 பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் இது ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் இன்சர்ஸ் டெம்ப்ளேட். ஸோ கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ், சரிங்களா, டெம்ப்ளேட்டு. இந்த ஒரிஜினல் மாலிகுல்ஸ் preserved intact at that and an entirely new double standard molecule synthesized. In descriptive replication now origin molecule broken into fragment and each fragment ஒவ்வொரு ஃப்ரெக்மெண்ட்டாக வந்து ப்ரோக்கன் ஆகிறது, சரிங்களா. டிஸ்கிரிப்டிவ் ரெப்ளிகேஷன் பாருங்கள், இமேஜில் உங்களுக்கு தெரியும். தையமின், அடினைன், ஸ்குவானைன், சைட்டோசின், திஸ் இஸ் அவர் ப்ரெசன்ட் இன் திஸ் ஆல்சோ வந்துட்டு பேரண்ட் செல்ஸ் கன்வெர்டட் இன்டு த டாட்டர் ஸ்டாண்டர்டு, சரிங்களா. ஸோ இது வந்து செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்கிரிப்டிவ், தென் செமி லாஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன். இந்த 3 இது வந்துட்டு இந்த இமேஜஸ் பார்க்க போகிறோம். இந்த இமேஜில் வந்து செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எப்போயுமே அடினைன் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்டு தான். ஸோ டபுள் மாலிகுல் தான், தையமினோட தான் கனெக்டாக இருக்கும். 3 ஹைட்ரஜனை கொண்டது, அது 2 ஹைட்ரஜன், இது 3 ஹைட்ரஜனை ப்ரெசென்ட் இருக்குது. குவானின்னு சைட்டோசைன் தான், சரிங்களா. இந்த ரிப்ளிகேஷன் வந்துட்டு யூனிட்டார் அல்ல ரிப்ளிகேஷன் ரீகேப்சுலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சர்வஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரெக்மெண்ட். ஃபைனலி 2 நியூ மாலிகுல் ஃபார்ம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் த போத் அண்ட் ஓல்ட் அண்ட் நியூ ஃப்ரெக்மெண்ட். ஒன்றும் இல்லைம்மா, இப்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட் ரெப்ளிகேஷன் ஒன்று இருக்கா. ஸோ இதிலிருந்து கன்வெர்ட் ஆகிறது 2 ரெப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகுது, பிரிவடையுது பேரண்டல் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் இதில் பாதி பேரண்டல் ஸ்டாண்டோ, இதில் பாதி டாட்டர் ஸ்டாண்டோ. ஸோ அப்போ நியூ அண்டு ஓல்டு, புரியுதா, நியூ ப்ளஸ் ஓல்டு, திஸ் இஸ் கால் டாட்டர் நியூ ஸ்டாண்டர்ட். சேம் ப்ராசஸ் அடுத்ததுலேயும் பாதி பேரண்டல் ஸ்டாண்டும், நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து நியூ
ஸ்டாண்டும் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதுதான் டாட்டர் ஸ்டாண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு கிளாஸில் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரூஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பற்றி அது எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா செமி கன்சர்வேட்டிவ் டிஸ்கிரிப்ட் ரெப்ளிகேஷன் இந்த இதெல்லாம் பற்றி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். இதில் செமி கன்சர்வேட்டிவ் பற்றி பாருங்கள். ரெப்ளிகேஷன் வாஸ் ஏ ப்ரோப்போஸ்ட். செமி கன்சர்வேட்டிவ் யார் சொல்லி பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க? வாஷ் அண்ட் கிரிக் 1953. இஸ் a mechanism of replication based on the DNA model. ஸோ இது வந்து DNA மாடல். The such that two polynucleotide standard DNA molecule unwind and start separating at one end. During this process, covalent hydrogen bond very important are broken. Covalent hydrogen bond broken ஆகிறது. The separate single strand that accept template for this is a new strand. Subsequently, each tartar double helix carries one polynucleotide strand from parent molecule that acts as a template, and the other strand is newly synthesis complement to the parent strand. அதை நான் சொன்ன நியூ ஸ்டாண்டு பேரண்ட் ஸ்டாண்டு. ஸோ இதை கம்பேர் பண்ணி செப்பரேட் பண்ணி சிங்கிளாக பெரியதாக வந்துட்டு என்னென்னா செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ப்ரூஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட ப்ரூஃப் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பார்க்கோம். சரிம்மா. தேங்க்யூ 100% இயர்.